அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குறித்து மனதுருகுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 9:23 இயேசு இப்படியாய் கற்பிக்கிறார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி, எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், ஒருவன் என் அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே லூக்கா 4 இயேசு கிறிஸ்து அவர் சமாரியா நாட்டின் வழியாக போய்கொண்டிருந்த பொழுது அவர் அங்கே போஜன பதார்த்தங்கள் இலைப்படைந்தவராக, பிரயாணத்தில் இலைப்படைந்தவராக ஒரு கிணற்றின் அருகே அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் போஜன பதார்த்தங்களை வாங்கும்படியாக அவர்கள் ஊருக்குள்ளே சென்று விட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே வந்த சமாரியா பெண்ணுடைய அந்தரங்க வாழ்க்கையை எடுத்துரைத்து அவளை ஒரு ஆத்தும ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினதை அவர்கள் திரும்பி வந்தபொழுது பார்த்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொன்ன என் இயேசுவினிடத்தில் அவர்கள், ஒருவேளை யாராவது வேறொருவர் போஜனம் கொடுத்திருப்பார்கள் என்று அவர்கள் தங்களை திருப்திப்படுத்த நினைத்த அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இன்னொருவனிடத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி அத்தனையாய் தூக்கத்தை வெறுத்தவராக, இலைப்படைந்து சோர்ந்து உட்கார்ந்திருக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய சோர்வின் நிலைமையை மறந்தவராக, போஜனங்களை மறந்தவராக, இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது என்பதை உணர்ந்தவராக, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் எல்லா செல்வங்களும் அவைகள் அழியக்கூடிய தன்மையுடையவை, ஆனால் இந்த ஆத்துமா இது உலகத்தினுடைய மதிப்பை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. ஏனென்று சொன்னால் இந்த ஆத்துமாவிற்கு அழிவில்லை என்பதை உணர்ந்தவராக தன்னுடைய எல்லா விருப்பு வெறுப்புகளையும் அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு, தூக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, பசியை ஒதுக்கி வைத்துவிட்டு, சோர்வை அல்லது களைப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஓடுகிற அந்த ஓட்டத்தை குறித்து இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் 9 யோவான் 4 சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கிருபையின் காலம் முடிவடையக்கூடிய நேரத்திலே மனம் திரும்புதல் என்கிற பெயரான பாவத்தின் தண்டனையிலிருந்து மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த காலம் முடிவடையக்கூடிய அந்த நேரத்திலே நாம் வந்து நிற்கிறபடியினாலே ஊழியர்களாகிய நமக்கும் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும், எல்லாரையும் நோக்கி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நாம் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்திவிக்கும் வண்ணமாகத்தான் பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். வாய்ப்பு இருக்கிற வரையிலும் என்னை அனுப்பினவருடைய கிரியை நான் செய்ய முடியும். ஆனால் நான் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு வாய்ப்பில்லாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இவைகளிலே நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைந்தவர்களாக ஓட வேண்டும் என்று இயேசு இங்கே கற்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற காரியங்கள் மிகவும் எளிதாக நாம் நடத்திவிடலாம். அதை எவ்வளவு பேர் கேட்கிறார்கள், எவ்வளவு பேர் அதை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள் என்கிறதை பார்க்கிலும் அதற்கு பிரதிபலனாக அவர்கள் நம்மிடத்தில் அநேக ஜெப குறிப்புகளை சொல்லும் பொழுது அங்கே அநேக இக்கட்டான சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் சிக்கி கொண்டிருக்கிற அந்த நிலைமைக்காக அவர்கள் ஜெபிக்க சொல்லும் பொழுது அவர்களுடைய பாடுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக பிரசங்கிக்கிற நம்மிடத்தில் அவர்கள் ஜெபிக்க சொல்லுகிறது போது ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு பெரிய ஆத்தும பாரத்தை நமக்குள்ளாக ஊற்றிவிடும் பொழுது நாம் நம்மையே
மிகவும் நொந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்முடைய தூக்கத்தை வெறுத்தவர்களாக, நம்முடைய களைப்பு அடைந்த நேரத்திலே நமக்கு கொஞ்ச நேரம் இளைப்பாற முடியாதவர்களாக, பசியை நாம் அதை நீக்க முடியாதவர்களாக, போஜனம் உட்கொள்ள முடியாதவர்களாக, அநேக நேரங்களிலே மற்றவர்களுக்காக கதறுகிற ஒரு ஆத்ம பாரத்தினால் ஆண்டவர் நம்மை நிறைக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அதற்கு தான் அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை என்று சொன்னவராக, போஜனம் பண்ணுகிறதற்கு கூட நேரமில்லை என்று சொன்னவராக, இலைப்படைந்தவராய் உட்கார்ந்திருந்தாலும் கூட ஒரு சமாரிய பெண்ணை ரட்சிக்கும்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவராக இருந்த முன்னோடியான இயேசுதான் இன்றைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியான ஒரு அழைப்பை, அறைகூவலை நமக்கு விடுகிறார் என்றே சொல்ல முடியும். மூடி வல்லமையாய் பிரசங்கித்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு வல்லமையான பிரசங்கியாராய் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருந்த அந்த நாட்களிலே அவர் தன்னுடைய சுவிசேஷ கூட்டத்தை முடித்துவிட்டு ஒரு நாளிலே ஒரு விடுதியிலே, அவருக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட விடுதியிலே ஒரு 12-12:30 மணிக்கெல்லாம் கொண்டு விடப்பட்டார். அவர் மிகவும் களைப்படைந்தவராக, அவர் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்லி படுக்கிற அந்த நேரத்தில் வழிநடத்துகிற ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டார். மகனே மூடி, என்னை பற்றி பக்கத்து ரூமில் உள்ள ஒருவனுக்கு மாத்திரம் நீ சொல்லிவிட்டு வந்து படுத்துவிடு என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய எல்லா சரீரத்தினுடைய வேதனைகளையும் நீர் அறிவீர், என்னுடைய சரீரத்தினுடைய எல்லா பாடுகளையும் நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து நான் உம்மை பற்றி நான் போய் சொல்லுகிறேன், என்னை விட்டுவிடும் என்று சொன்னார். ஆண்டவர் திரும்பவும் அவரோடு கூட போராடினார். மகனே மூடி, ஒரே ஒரு விஷயம், நீ எழுந்து போய் என்னை பற்றி எப்படியாவது நீ அவனுக்கு சொல்லிவிடு என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே என்னை விட்டுவிடுங்க, ஆண்டவரே என்னை விட்டுவிடுங்க, என்னால் முடியல, காலையில் எழுந்து சொல்லுகிறேன். 3வது முறையும் ஆண்டவர் அவரோடு கூட போராடினார். மகனே மூடி, என்னை பற்றி அந்த அருகில் உள்ள ரூமில் உள்ள மகனுக்கு என்னை பற்றி சொல்லு என்று சொன்னபோது, ஆண்டவரே நான் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து போய் நான் அவனுக்கு உம்மை அறிவிக்கிறேன், ஆண்டவரே என்னை விட்டு விடுங்க என்று சொல்லி அவர் தூங்கிவிட்டார். அவர் படுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்திற்கும் உள்ளாக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு அவருடைய ரூமுக்கு முன்பாக கேட்டுக்கொண்டிருந்தது. கதவை திறந்து பார்த்தால் அங்கே மக்கள் அங்கும் இங்குமாக ஓடுகிறார்கள். அங்கே அந்த லாட்ஜினுடைய ஓனர்கள் அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். போலீஸ்காரர்கள் வந்துவிட்டார்கள். கதவை உடைத்து உள்ளே பார்த்தால் அங்கே தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கண்டார். இவர் ஓடி போய் இவர் பக்கத்திலே நின்று கொண்டு அழுதார். ஐயோ, நான் தான் அந்த கொலைகாரன், நான் தான் அந்த கொலைகாரன். எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. போலீஸ்காரர்களும் அதிர்ந்து போய் அவரிடத்தில் உள்ளே ரூம் பூட்டி இருக்கிறது, அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார், நீர் எப்படி கொலைகாரன் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னை நடத்துகிற ஆவியானவர், நான் ஒரு கிறிஸ்தவ பிரசங்கி, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவன், நான் மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிறவன். நான் கூட்டத்தை முடித்துவிட்டு நான் 12:30 மணிக்கு வந்தபொழுது என்னை நடத்துகிற ஆவியானவர் என்னோடு கூட போராடினார். மகனே மூடி, எப்படி ஆகிலும் என்னை பற்றி அவனுக்கு அறிவித்து விடு என்று சொன்னார். நான் தான் 3 முறை அவர் போராடியும் நான் வராமல் போய்விட்டேன். என் ஆண்டவர், என்னை நடத்துகிற ஆண்டவர் சொன்ன நேரத்தில் நான் வந்து அவரை அறிவித்திருந்தேன் என்று சொன்னான். இவன் இன்றைக்கு செத்து இருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான், நானே அந்த கொலைகாரன் என்று சொல்லி கதறிக்கொண்டே இருந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், இன்றைக்கு நமக்கு ஒருவேளை மனம் திரும்புதலுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த மனம் திரும்புதலின் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நன்மை செய்ய அறிந்திருந்தும் நாம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது பாவமாகிவிடும். சுவிசேஷத்தை அறிந்து கொண்ட நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா வாய்ப்புகளையும் ஒன்றையும் தவறவிடாமல், அது ஒருவேளை நம்முடைய தூக்கத்தை வெறுத்து சொல்லக்கூடியதாக இருக்கலாம், பசியை ஆற்ற முடியாதபடி, போஜனம் பண்ண முடியாதபடி சொல்லக்கூடிய நேரமாக இருக்கலாம், அல்லது நாம் களைப்படைந்தவர்களாக இருக்கிற நேரத்தில் அவரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு வேலையாக வரலாம். வாய்ப்பை பயன்படுத்தி கடைசி 11ஆம் மணி வேளையில் இந்த கிருபையின் காலம் முடிவடையக்கூடிய இந்த தருணத்தில் அவரை அறிவிக்கிற அவரை நாம் வாய்ப்பை பயன்படுத்தி அறிவித்தோம் என்று சொன்னால்
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே, அந்த பலனை அவருடைய வருகையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பவுலை போல நாமும் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாமும் பறைசாற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம்.